ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சது அப்படின்னு தான் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரே மிராக்கல் தாங்க நம்ம மார்க்கெட்டில் நம்ம என்ன நினச்சோம், மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வரும்னு நினச்சோம். மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பனிங் வரல. ஒரு 67 பாயிண்ட்டு நிஃப்டி 50 ஸ்பாட்டு பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. ஏன் பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சுன்னா, ஏஷியன் மார்க்கெட்டு யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அப்போ பாசிட்டிவில் இருந்தது. அதனால் நம்ம மார்க்கெட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சு. பத்தாவதுக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அந்த நேரத்தில் கம்மியாக தான் இருந்தது. அதனால் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ்னஸ் இருந்தது. ஓகேங்களா, இதுதான் மெயின் ரீசன். அந்த நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரீசனால் தான் அது கேப் அப் ஓப்பனிங் கிடச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்டில் இருந்தது. கண்டிப்பாக அது கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். கீழே தான் வந்தது. இங்கே ஓப்பன் ஆனால் 73,462 என்னமோ ஓப்பன் ஆச்சு. அப்போ அது ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு இறங்குச்சு. இது நான் சப்போர்ட் சொல்லியிருந்தேன். அப்போது இந்த சப்போர்ட் 72,687 எக்ஸாக்டாக அதை தொடலை. பட் வெரி க்ளோஸாக மார்க்கெட் அங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சு. மார்க்கெட்டில் இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் ஒரு பக்கம் இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, சைனா மார்க்கெட் இறங்கி தான் இருக்குது. ஜாப்பனீஸ் மைல்டாக பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. டேக்ஸு இறங்கிட்டு தான் இருக்குது. க்ரூட் ஆயில் நான் பார்க்கும்போது 108 கிட்ட இருந்தது. 109, 108 அந்த இதுலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் நம்ம மார்க்கெட் மட்டும் ஏன் ரேலி? ரீசன் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோட பவர். இன்றைக்கும் அந்த லாஸ்ட்டு ஒரு ட்ரேடிங் டேலையும் மியூச்சுவல் ஃபண்டு உள்ளே இறங்கியிருக்காங்க. எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் அவங்க போட மியூச்சுவல் ஃபண்டு இன்றைக்கி நல்ல ஒரு பல்கிங்காக ஒரு பையிங் பவர் காமிச்சிருக்காங்க. அதனால தான் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் 450 பாயிண்ட்டுங்க பாட்டத்துலேருந்து ஏறி இருக்குது நிஃப்டி 50 இன்றைக்கி. முக்கியமான ரீசன் இதெல்லாம் பார்த்தா, நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி பேங்க்கு, ஐடி செக்டர் எல்லாமே இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50க்கு கை கொடுத்துருக்கு. பாருங்கள், பேங்க் நிஃப்டி 1061 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. மிட் கேப்பும் அந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தா இது ஒரு 902 பாயிண்ட்டு. மிட் கேப் நிஃப்டி ஒரு 1089 பாயிண்ட்டு. மற்றபடி பேங்க் நிஃப்டி கை கொடுத்துருக்கு, ஐடி கை கொடுத்துருக்கு. ஃபார்மா இன்றைக்கி கையை விட்டுடுச்சு. ஃபார்மாவில் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரு. ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி, ஆக்சிஸ் பேங்க்கு எல்லா பேங்க்குமே அந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கை தவிர பேங்க் செக்டாரில் எல்லாமே இன்றைக்கி நல்ல ரேலி. எஸ்பிஐ பேங்க்கு, பத்தாவதுக்கு ஐடி, அதுவும் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே அதிகப்படியாக ப்ளூ சிப் கம்பெனி தான் இருக்குது. ரிலையன்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி கொஞ்சம் டவுன் ஆச்சு. அவனும் கை கொடுத்துருந்தானா மார்க்கெட் இன்றைக்கி 23,100 கிராஸ் பண்ணி போயிருக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ரேலி இன்றைக்கி. ஓகேங்களா, இந்த மாதிரி மியூச்சுவல் ப்ளூ சிப் கம்பெனிங்கள்லாம் சப்போர்ட் பண்ணதுனால நிஃப்டி 50 ரேலி, சென்செக்ஸும் ரேலி. ஓகேங்களா, இதுதான் மார்க்கெட் ஏறினதுக்கான ரீசன். மற்றபடி மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? ஒன்றும் கிடையாது. ஒரு நியூஸும் கிடையாது. இன்னமும் அவனுங்க 2 பேர் மீசையை முறுக்கின்னு நெஞ்சை நிமித்திக்கிட்டு இன்றைக்கி நைட்டு டெட்லைனு, நாளைக்கு நைட்டு டெட்லைனுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரே காமெடியாக தான் இருக்குது. இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கேட்டேங்க. அதாவது போர் குற்றம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இடங்களை குண்டு வச்சு தகர்க்கிறது, அந்த இடத்துல குண்டு போடுறது, ஏர்க்ராஃப்டை வச்சு அடிக்கிறது, மக்கள் புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது, மக்களுக்கு உபயோகப்படக்கூடிய சாதனங்களை டேமேஜ் பண்ணுறதெல்லாம் போர் குற்றம்னு சொல்கிறாங்க. அதுக்கு ட்ரம்ப் சொல்கிறாரு. இப்போ தான் இந்த நியூஸ் நான் கேட்டேன். அதாவது நாங்கள் பண்ணுறது ஈரான் மக்கள் நன்மைக்காக தான். நாங்கள் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது அந்த நாட்டில் இருக்க அதிகாரிகள் தான் சொல்கிறாங்களே கண்டி ஈரான் மக்கள் சொல்லலை அப்படின்றாரு. போர் குற்றமே மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்த அடிக்கிறதே போர் குற்றம்ன்ட்டு இருக்குது. இந்த மனுஷன் இதெல்லாம் புரியாதா? என்னன்னே ஒன்றும் புரியலைங்க. நீ அங்கே போய் உன்னோட பாமை இன்ட்யூஸ் பண்ண போகிறதே அந்த இடத்துல தான், மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல தான். அப்போ அதுக்கு தான் பேரே போர் குற்றம். ஆனால் ஈரானியன் மக்கள்லாம் ட்ரம்ப்பை பற்றி நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஐயோ, அவர் பேசுறது நினச்சா என்னால் சிரிப்பு அடக்கவே முடியல. இப்போ தாங்க அந்த நியூஸு
ஏன் தான் இப்போ இந்த மாதிரி ஒரு டெட்லைன் இருக்குது இன்றைக்கி 8. ஏன்னா நீ பண்ணுறது கொடுமையான தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன? சொல்கிறதுக்கு கூடவா சண்டை தான் போட போகிறது கிடையாது, வாயில் சொல்கிறதுக்கு கூடவா முடியாது? ரொம்ப ஒஸ்ட்டுங்க. எனக்கு எனக்கு வர தாதா இருந்தேன்னு வச்சுங்க, 2ல் 1 பண்ணுருவேன். அவ்வளோ கோபம் வருது. இந்த ஒரு மனுஷனால் உலகமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. இன்றைக்கி மார்க்கெட் நம்மளோட நியூஸால் தான் ஏறி போச்சு, ஓகேங்களா? அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டில் வேறு எந்த மார்க்கெட்டுமே இன்றைக்கி ஸ்ட்ராங்காகவே இல்லை. பாருங்கள், நிக்கி மட்டும் ஒரு 290 பாயிண்ட்டு, ஆங்செங்கு ஒரு 178 பாயிண்ட்டு, ஷாங்காய் ஒரு 40 பாயிண்ட்டு, யூஎஸ் டாலரு அவன் குறைஞ்சிருக்கான். அப்போ கோல்டு ஏறி இருக்கும். பார்த்தீங்களா? இதுதான் ஒரு சாதாரண இது தான். க்ரூட் ஆயில் வந்து 108 வரையும் நான் பார்த்தேன். இதை பாருங்கள், 108 வரையும் இருந்தது. இப்போ 110 லைட்டாக ஏறி இருக்குது. இவங்களோட ஃப்யூச்சர்ஸ் இது அப்புறம் பார்ப்போம். சரி, நம்ம மார்க்கெட் வந்துடுவோம். இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட்டில் சென்செக்ஸில் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, சென்செக்ஸில் நான் ஒரே ஒரு கால் தாங்க கொடுத்தேன். சென்செக்ஸில் எங்கே கொடுத்தேன்னா, இந்த கால் தாங்க கொடுத்தேன், புல் சைடில் 12.75. ஏன்னா இங்கே ரெசிஸ்டண்ட்டு, இந்த ரெசிஸ்டண்ட்டை அது உடச்சிச்சின்னா கண்டிப்பாக மேலே போகுன்றதை 100% நான் நம்பினேன். அது கரெக்டாக அதை உடச்சிது. அதை ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும் எனக்கு தெரியும். கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சு. அங்கே தான் கொடுத்தேன். இந்த இடம் 12.75 நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன். 1 மணிக்கு ஷார்ப்பாக கொடுத்துட்டேன் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில். இதில் 4000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் ஒரே ஒரு காலில், ஓகேங்களா? ஈஸியாக முடிஞ்சுது. சென்செக்ஸில் இன்றைக்கி ஒரே ஒரு கால் தான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில், அதுவும் ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராஃபிட்டு. இதுதான் சென்செக்ஸில் நடந்த போஸ்ட் மார்க்கெட். நிஃப்டி 50 வந்துடுவோம். நிஃப்டி 50 வந்தால் இவன் ஒரு 67 பாயிண்ட்டு கேப் அப்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நம்ம சப்போர்ட்டை எடுத்தான். நம்ம சப்போர்ட் 22,563 போட்டிருந்தேன். அவன் ஒரு 400 எவ்வளோ வரையும் போயிருக்கான், 544. அங்கேருந்து ஒரு 9 பாயிண்ட்டுக்கு கீழே போயிருக்கான். போயிட்டு அங்கேருந்து ரேலிங்க. இன்றைக்கி நிஃப்டி வீட்டில் நான் 5 ட்ரேட் பண்ணேன். 5 ட்ரேடுமே ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரேடு தான். நான் இது இறங்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் மேலே இருந்து கண்டிப்பாக கீழே தான் வரும் அப்படின்ட்டு. அங்கேயே எடுத்துட்டேன். ஓப்பன் ஆகிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே எடுத்துட்டேன். அது நல்லா கீழே வந்தது. அதுக்கப்புறம் இந்த கேண்டிலில் எடுத்தேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆப்ஷன் பையிங் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குல்ல, அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி இந்த காலம் எடுத்தேன். இதுலேயும் ப்ராஃபிட் பண்ணேன். அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் இந்த புல்லிஷ் கேண்டில் வந்திருக்குல்ல, இதை எடுத்தேன். சரி, இது கீழே வரையும் வருவான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் எடுக்கலான்னு பார்த்தேன், பாதி வரையும் வந்து எடுத்துட்டான். அதுக்கப்புறம் நான் இந்த கேண்டில் எடுத்தேன் 11.75 புல்லிஷில். ஸோ இன்றைக்கி எடுத்த 5 காலுமே நல்ல ப்ராஃபிட் தான் எனக்கு. ப்ரோக்கரேஜ் எல்லாம் போனால் கூட ஒரு 800 ரூபா 1000 ரூபா ப்ரோக்கரேஜ் போனால் கூட மீதி ப்ராஃபிட்டபிள் டே தான் இன்றைக்கி. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் இன்றைக்கி அதே தான் 5 கால் கொடுத்தது. 5மே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது, ஓகேங்களா? மார்க்கெட் இன்றைக்கி நல்ல ரேலி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதெல்லாம் க்ரூட் ஆயில் வந்து பிரெண்ட் க்ரூட் ஆயிலெலாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. பாருங்கள், இப்போவே அது கம்மியாக தான் இருக்குது. அது 109 இருந்தது, 111 வரையும் போனான், 12 வரையும் கூட போனான். நம்ம ரேலி ஆகும்போது இவன் 107 இருந்தான். நான் பார்க்கும்போது இதை பாருங்கள், லோ பார்த்தீங்களா 106. நான் பார்க்கும்போது 107 இருந்தது. அதனால தான் நம்ம மார்க்கெட் வந்து சடார்னு ஏறிடுச்சு. சல்லுன்னு ஷார்ட் கவரிங் ரேலி, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு இன்றைக்கி நைட்டு டெட்லைன் இருக்குது. இப்போ இந்த டெட்லைனில் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நமக்கு 8 மணி 8:15 8:30க்கு தெரிஞ்சிடும். நிஜமாலுமே புலி வருதா, இல்லை புலி நார்த் ரீஜன்லேயே இருக்க போதா அப்படின்றது இன்றைக்கி நைட் தெரிஞ்சிடும். இந்த பக்கம் இருக்கிறதும் புலி வருதா, வேட்டைக்கு நான் ரெடி அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஈரான் அப்படி இருக்குது. ஸோ என்ன ஆக போதோ தெரில மார்க்கெட்டு. இன்றைக்கி நடக்கிற நைட்டில் யூஎஸ் மார்க்கெட்டு, டாக்ஸு, இவங்களது எப்படி ஆக போதோ தெரில. இவங்களுக்கெல்லாம் சும்மா கொஞ்சம் ரத்தம் வந்தாவே நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு மண்டையே உடஞ்சிரும். நாளைக்கு மண்டையை உடச்சி அனுப்ப போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம நாளைக்கு தான் பார்க்கணும். நாளைக்கு காலையில் தெரிஞ்சிடும், ஏன் நைட்டே தெரிஞ்சிடும். நான் நைட்டில் ஃபுல்லாக உட்காந்து தான் இருக்க போகிறேன், ஒர்க் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட்டு எந்த நிலைமையில் இருக்க போகுதுன்னு. இதில் யாராவது கால் சைடோ இல்லை புட் சைடோ நேக்கடாக வாங்கியிருந்தாங்கன்னா நாளைக்கு நேக்கடாக போக வேண்டியது தான். வேறு ஏதாவது எட்ஜிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருந்தால் ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நேக்கடாக பண்ணியிருந்தால் கஷ்டம்.
ஏன்னா இந்தியா விக்ஸு 25.47 இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். மார்க்கெட் ஏறினதுக்கான இதுதான் ரீசன். நாளைக்கு இந்த டெட்லைன்ஸ்லாம் இருக்குது. ட்ரம்ப்பு இனிமேல் தான் ஷார்ப்பாக இந்நேரம் குளிச்சிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்நேரம் அங்கே பொழுதே விடிஞ்சிட்ருக்கோம். ட்விட்டரையோ இல்லை எதையோ கூப்பிட்டு என்னென்ன நாட்டு நிலவரம் அப்படின்னு கேட்டுட்டு எழுத ஆரம்பிப்பார் போல இருக்குது ஈரானோட சரித்திரத்தை. அவர் என்ன எழுதுகிறாரோ இன்றைக்கி 8 மணிக்கு நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி யூஎஸ் மார்க்கெட்லாம் ட்ரேட் ஆக போகுது. சரி, அதுக்கு முன்னாடி இப்போ யூஎஸ் மார்க்கெட் மற்ற வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி ட்ரேட் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். லாஸ்ட்டு டே அன்றைக்கி 61 மைனஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நடக்கிற எஃப்டிஎஸ்சி நடந்து முடிஞ்சிருச்சு. இருங்க ஒரு நிமிஷம், எல்லாமே இதுவில் இருக்குது, எனபிளே ஆகலை. ஷாங்காய் முடிஞ்சிருச்சு. இதோ இருக்குது. எஃப்டிஎஸ்சி வந்து 71 பாயிண்ட் ப்ளஸ்ஸு முடிஞ்சிருக்கு. சிஎஸ்சி 18 பாயிண்ட் மைனஸு. டேக்ஸு 131 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. நம்ம நிக்கி 290 பாயிண்ட்டு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஆங்சங் 177 மைனஸு. ஷாங்காய் கம்போசிட் 40 பாயிண்ட் மைனஸு. என்எஸ்சி நிஃப்டி 256 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. எஸ்டிஐ வந்து 25 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. காஸ்பி 73 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. யூஎஸ் டாலர் 100 வரையும் இருந்தது, இப்போ 99.98 இருக்குது. நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் மறுபடியும் ஏறிட்டான். கோல்டு லிட்டில் பிட் ஏறி இருக்கு, ஏன்னா இங்கே யூஎஸ் டாலர் வந்து குறைஞ்சிருக்கு, அதனால் இவன் ஏறுறான். சில்வர் ஏறி இருக்குது, காப்பர் ஏறி இருக்குது, க்ரூட் ஆயில் லைட்டாக ஏறி இருக்குது. 108 வரையும் நான் பார்த்தேன். இதுதான் இப்போது வேர்ல்டு மார்க்கெட்டில் நடக்கிற ட்ரேடிங் லெவல்ஸு. இப்போ டைம் வந்து 5. இப்போ நடக்கிற யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து 63 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோவில் ட்ரேட் ஆகுது? நாஸ்டாக் ஃபியூச்சர் 83 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுதான் இப்போதைக்கு யூஎஸ் ஃபியூச்சர்ஸில் நடக்கக்கூடிய ட்ரேடிங் பாயிண்ட்ஸு. இதை பேஸ் பண்ணி நமக்கு டோட்டலாக நாளைக்கு டோட்டலாகவே வந்து நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் தான். ஓகேங்களா? நம்ம என்ன தான் கணிச்சாலும் அது வேலைக்கே ஆகாது. கேப் அப் பெரிய லெவலில் வருமா இல்லை கேப் டவுன் பெரிய லெவலில் வருமா அப்படின்றது நமக்கு இன்னும் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நியூஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நியூஸ் இருக்கும்போது நம்ம என்ன தான் ப்ரெடிக்ட் பண்ணாலும் அது வேலைக்கு ஆகாது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஒரு கேப் டவுனில் வரும்னா, ஆனால் 67 பாயிண்ட்டு கேப் அப்பு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம கணிக்கிற டைம் வந்து இந்த டைமில் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் போக போக டைமில் அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு. ஏன்னா க்ரூட் ஆயிலெலாம் பிரண்ட் ஆயிலெல்லாம் கம்மியாக இருந்ததுனால மார்க்கெட்டில் அந்த ரேலி வந்தது. ஏஷியன் மார்க்கெட்லாம் ஜாப்பனீஸ் இதெல்லாம் நல்லா பாசிட்டிவில் இருந்தது, அதனால் மார்க்கெட் ஏறிடுச்சு. இதுதான் ரீசன். அதே மாதிரி இன்றைக்கி இப்போ மணி 5 ஆகுது. இப்போ நம்ம இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் கணிக்கிறோம். ஆனால் 8 மணிக்கு இன்றைக்கி நைட் 8 மணிக்கு என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அதனால் மார்க்கெட் கேப் அப் ஆகுமா கேப் டவுன் ஆகுமாலாம் நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு நிஃப்டி 50ல் 22,842. ஓகேங்களா? அதை உடைச்சதுன்னா அதுக்கப்புறம் 22,764. அதையும் உடைச்சதுன்னா 22,673. அதையும் உடைச்சுன்னா இன்றைக்கி வந்த லோ 22,563. இந்த 4 லெவல்ஸ் வந்து நிஃப்டி 50ல் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு பேஸ் லைனு 22,957 முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இது தான் 23,054 நிஃப்டி 50ல். அடுத்தது 23,126. அதுக்கப்புறம் இருக்குது 23,214. இந்த 3 ரெசிஸ்டன்ட் போதும். 4ஆவதும் ஒன்று போட்டிருக்கேன் 23,310. ஏன்னா நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல, வாய்ப்புகள் மேல் நோக்கி இருக்குதான்னு எனக்கு டவுட்டு. ஒருவேளை கீழ் நோக்கி இருந்தால் இன்றைக்கி வந்து இந்த லோ 22,563 வரையும் நிஃப்டி 50 வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் நாளைக்கான நிஃப்டி 50யோட இன்ட்ராடே லெவல்ஸ். நாளைக்கு நிஃப்டி 50 வேறு எக்ஸ்பைரி டே, ஏன்னா டியூஸ்டேயில், அதனால் அது வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ வெலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். வெலாட்டிலிட்டி ஆல்ரெடி 25 அபோவ் இருக்குது. ஸோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மூமெண்ட். அடுத்தது சென்செக்ஸில் இது ஒரு பேஸு. இந்த பேஸ் வந்து 74,072 இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டு தான் மார்க்கெட் இறங்கியிருக்கு. 74,232 அதை தொட்டுட்டு இறங்கியிருக்கான் இன்றைக்கி.
ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் சென்செக்ஸில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இதுதான் 73,731. அதையும் உடைச்சதுன்னா 73,474. அதையும் உடைச்சதுன்னா 73,126. அதையும் கட் பண்ணானா இன்றைக்கி வந்த லோ 72,687. இந்த 4 வந்து சென்செக்ஸில் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு அதிகம். இல்லை ஒரு கேப் அப் கிடைக்குதா இருந்தால் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து 74,232 இருக்குது. இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் 74,427. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சதுன்னா 74,668. இதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சானா 74,887. இந்த 4 லெவல்ஸ் வந்து சென்செக்ஸில் இன்ட்ராடே லெவல்ஸ். நாளைக்கு இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்லாம் கிடையாது. இங்கே வந்தால் ஒரு ரெட்டு வந்தால் ஒரு புட்டை வாங்குறதோ, க்ரீன் வந்தால் ஒரு காலை வாங்குறதோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சி ட்ரேட் பண்ணவே கூடாது. ஏன்னா இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் போட்டிருக்கேன். பல வாட்டி சொல்கிற மாதிரி உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு தான் இது சப்போர்ட்டாக இருக்கணுமே கண்டி முழுசும் 100க்கு 100 இந்த லைன்ஸ் சப்போர்ட்டே கிடையாது. ஓகேங்களா? எந்த ஒரு ட்ரேடும் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் இந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் செபி அதை சொல்லி தான் ஒவ்வொருத்தரையும் சொல்லணும்னு தானே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அதையே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பணம் இழப்பு அபாயம் அதிகம். அதுவும் ஆட போகிறது நம்ம தான். அப்போது அந்த அபாயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வரோம். ஸோ பணம் இழப்பை வந்து ரெகுலராக இழப்பையே பண்ணிக்கிட்டு இல்லாமல் கொஞ்சமாவது ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான அந்த யுக்திகளெல்லாம் நீங்கள் கையாளணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான நிஃப்டி 50 சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இருக்குது நம்ம நிஃப்டி 50ல் ஒரு ஆட்டம். சாதாரண ஆட்டமா இல்லை ருத்ரதான ஆட்டமா அப்படின்றத நம்ம நாளைக்கு 9:15 3:30 வரையும் பார்ப்போம். நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்துகிட்டு லாஸ் ஆகிடுச்சுன்னா என்டர்டைன்மெண்ட் இல்லை, கொதிக்கிற ஆட்டமாக இருக்கும் ட்ரேடர்ஸோட ஆட்டம். எது இருந்தாலும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.